இது ஒன்று. ஸோ இது ரெண்டுமே இங்கே சண்டை அங்கே பாசம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இந்த சீன் வந்து எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா தினேஷ் வந்து அம்மாவை அடிக்கணும், அந்த அம்மா எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுதாம்மா சீனுன்னு. சரிப்பா பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எடுக்க ஆரம்பிச்சதும் நான் தினேஷ் அடிச்சது வந்து எனக்கு வந்து தினேஷ் வந்து என்ன நினைச்சிட்டாப்லன்னா, அடிச்சிட முடியாது இல்லையா, சும்மா நடிக்கிறது தானே, தள்ளனா மாதிரி போதும். எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் நல்லா இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அது வந்து சவுண்டில் நம்ம போட்டுக்கலாம், இல்லை இது இப்போ அது அப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. எதிர்பார்த்த மாதிரி இது நிஜமாக நடந்த ஒரு சீன் தான். அதனால் வந்து எல்லாருடைய நல்ல நடிகர்களோட இருந்து அதை பண்ணும்போது வந்து அதோட சீன் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அதுக்கப்புறமா இதோட தொடர்ச்சியாக அவங்க கோச்சிக்கிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு தினேஷ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒய்ஃப் சொல்லுவோம், அது மாதிரி கவலைப்படாத, இப்படி எங்கிட்டலாம் வந்துடுவாங்கன்னும் போது உடனே சொல்லும் போதே அம்மாவோட வாய்ஸ் கேட்கும், நான் பசிக்குதுன்ட்டு. அங்கே கூட்டிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு வாமான்னு சொல்லி சாப்பாடு போட்டு குழம்பு எடுத்து வந்து முதல் சோறு அவங்க பிசைஞ்சு எடுத்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஊட்டுவாங்க. அம்மா அடிச்ச நீ, நானும் அவனை அடிச்சேன், நீ தானே அடிச்ச, அம்மா ஒன்று இதுவும் யோசிச்சு நினைக்கல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலண்ணே என்ன அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அந்த இடம் எனக்கு உண்மையில கண் கலங்கிருச்சு. அவங்க பேசின விதம், அந்த அந்த சூழ்நிலை, அவங்க அந்த மனநிலை, அந்த சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து. நான் உள்ள மானிட்டர்ல இருப்பேன், ஏன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் நின்று இருக்கும்போது இவனு என்ன போட்டு பயங்கரமா கலாய்ப்பானு. ஏன்னா எப்ப என் கண்ணையே பார்த்துருப்பானுங்க, எப்ப கண்ணீர் வருது அந்த மாதிரி என்ன அறியாம கண்ணீர் அப்படியே கண்ணீர் கொண்டு அங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க அழுதுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி பார்த்தோன்னா இவர் அழுதுட்டு இருப்பாரு, தனியா உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருப்பாரு.